ஆக்சுவலா இப்ப நம்ம பார்த்துட்டுருக்க இந்த சீட்டா இருக்குல்ல, தெரியுதா? அது கண்ணுலேருந்து கண்ணீர் வழிந்ததைப் போல ஒரு லைன் இருக்குல்ல, அதுக்கு பேரு டியர் லைன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, இதோட லைஃப் அவ்வளோ டஃப்பாம். இது வந்து ரொம்ப கஷ்டம். இப்ப நம்ம பார்த்துட்டுருக்க இந்த சீட்டா இருக்குல்ல, இந்த சீட்டாவே பாவம் 2 முறை குட்டி போட்டிருக்கு. அதில 1 கூட உயிரோட இல்ல. பாவம் அதனால அத காப்பாத்த முடியல. இதுக்கு இரையடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு ஸ்ப்ரிண்ட் எடுத்து அது புட்டுச்சு, அப்படி போய் கழுத்த கவ்வி பிடிக்குமாம். ஆனா, அப்ப பாடியெல்லாம் ஹீட் ஆயிடுறதுனால அதனால உணவு சாப்பிட முடியாதாம். 4 ஹைனா வந்துச்சுன்னா ஜோலி முடிஞ்சும். அது தூக்கிட்டு போயிருமாம். ஸோ இரைய அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கிறதுனாலே அது பலசாலின்லாம் சொல்லிற முடியாது பாவம். அதனால தான் அது வந்து இங்க இருக்கவங்க அத வந்து அப்படி சொல்றாங்க. அது கண்ணுலேருந்து இருக்க அந்த கோட வந்து டியர் லைன்ஸ். அது வாழ்க்கை அவ்வளோ சோகமானது அப்படின்னு. பட் இதில இன்னொரு சைடு இருக்குங்க. ராம் சொன்னாப்புல அவருடைய ஃப்ரெண்டு சொன்னாருன்னு. நம்ம பார்வையில தான் அதோட லைஃப் மிசரபிள். அது மிசரபிளா இருந்தா இவ்வளோ காலம் பிழைச்சு கிடந்திருக்காது. எப்படி இத்தனை தலைமுறையா உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கு அதோட இனம் அழியாம. சர்வைவல் தான் அதோடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னுச்சு. இட்ஸ் வெரி நைஸ் ஆக்சுவலா. அமைதியா இருக்கு.